ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீவர் இன்னுமே சரியாகலை. அதனால் காலையில் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அப்புறம் அங்கே நம்ம நண்பர் ஒருத்தங்க இருந்தாங்க. அதனால் போயிட்டு நம்மளையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு சரி மதியத்துக்கு மேலே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயே ஒரு 2:30 3:00 போல் ஆயிரும் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் 3:00 கரெக்டாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெட்டேக் தாங்கவே முடியல. சரி ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேன்டீனில் காஃபி குடித்தேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த புதுசில் அதுக்கு வெளியே இருந்த நாய்க்கு வந்துட்டு பிஸ்கெட் போட்டேன். அது இன்னுமே நான் மறக்காமல் வந்து ஜாலியாக வாலாட்டிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்துருச்சாட்டிருக்கு தலைவருக்கு, போய் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு பசி வேற எடுத்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்புனேன். இன்றைக்கி வந்துட்டு கோர்ட் என்னால் போக முடியல. பட் இருந்தாலும் என்னோடய பர்சனல் கிளைண்ட்டுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் வீட்டுக்கு போய் போட்டுட்டு அவங்கள மட்டும் போய் பார்த்துட்டு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் இன்றைக்கி டியூஸ்டே வேறு கோயிலுக்கு போகாமல் எப்படி என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம தலைவரை போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ சரி பண்ணி கொடுத்துரு முருகா அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்து மனசார இன்றைக்கி வேண்டிக்கிட்டு நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம், எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிடணும், தேவையான ஃப்ரூட்ஸு எக்கு எல்லாமே வாங்கிட்டு அந்த டேவை முடிச்சுக்கிட்டு